ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டெட் எக்ஸாமுக்கான அஃபிஷியல் ஆன்சர் கீயை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கான ஆன்சர் கீயை வந்து எப்படி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது, எத்தனை கொஷின்ஸ் கரெக்டாக இருக்குது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். trb.tn.government.in இதான் வந்து பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு வாட்ஸ் நியூவில் வந்து போயிட்டுருக்கு பாருங்கள். ஃப்ளாஷ் நியூஸில் தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிள் டெஸ்ட்டு டிஎன் டெட்டுக்கான ஆன்சர் கீயை வெளியிட்டிருக்கோம். ஸோ ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ எப்படி உங்களுக்கான ஆன்சர் கீயை செக் பண்ணுறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 ரெண்டுத்துக்கான உங்களுக்கான ஆன்சர் கீயுமே கொடுத்துட்டாங்க. அந்த ஆன்சர் கீழே ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆப்ஜெக்ஷனும் தெரிவிக்கலாங்க. அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரெஸ் நியூஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ப்ரெஸ் நியூஸ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சிங்க. ஸோ எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாரி அந்த ஆப்ஜெக்ஷன் நீங்கள் கீ தெரிவிப்பதற்கான கடைசி தேதி 3/12/2025 5:30 மணிக்குள்ளே ஆப்ஜெக்ஷனை தெரிவிக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம எப்படி அந்த ஆன்சர் கீயை செக் பண்ணலாம் அப்படின்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிளிக் ஹியர் ஃபார் ஆப்ஜெக்ஷன் ட்ராக்கர் வித் த டென்டேட்டிவ் கீன்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தாங்க ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு உங்களுக்கான லாகின் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு, அதாவது ஸோ நீங்கள் டெட் எக்ஸாம் அப்ளை பண்ண சொல்ல ஐடி வந்திருக்கும், அதேமாரி பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. லாகின் ஐடி தெரியாதவங்க ஃபர்கட் யுவர் பாஸ்வேர்டை கொடுத்து உங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த நான் அந்த மொபைல் நம்பருக்கு வந்து அனுப்பிடுவாங்க லாகின் ஐடி பாஸ்வேர்டு. அதன் மூலமாக டேரெக்டாக லாகின் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் சைன்இன் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தாங்க உங்களுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கு செகண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆப்ஜெக்ஷன் ட்ராக்கர்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போயிட்டு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே ஒன்று செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ நான் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் கொடுத்துட்டு அக்செப்ட் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா மேலே இருக்குது பாருங்கள், கிளிக் ஹியர் டு வியூ மாஸ்டர் கொஷின் பேப்பர் வித் டென்டேட்டிவ் ஆன்சர் கீன்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான அந்த மாஸ்டர் காப்பி வந்து பார்த்தா ஓப்பன் ஆகிடுங்க. ஸோ நம்பர் ஆஃப் பேஜஸ் இன் கொஷின் புக்லெட், ஸோ எத்தனை உங்கள் சீரியல் நம்பர், எந்த லாங்குவேஜ் எக்ஸாமினேஷன் எழுதுனீங்க, அதேமாரி எந்த பாடம் அதெல்லாம் கேட்டிருக்காங்க நோட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு வந்து பார்த்தா கொடுத்துருப்பாங்க. அதுக்கான கொஷின் என்ன, ஆன்சர் என்ன அப்படின்றதையும் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டிக் பண்ணத்தான் ஆன்சர்னு அர்த்தம். ஸோ இதன் மூலமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாங்க உங்களுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்றத. ஸோ நீங்கள் எத்தனை கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கான ஆன்சர் கீயை நீங்கள் செக் பண்ணுற மாரி இருக்கீங்க, எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இப்போ டிஆர்பி வந்து ஆன்சர் கீயை ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அவங்க கொடுத்த ஆன்சர் கீழே வந்து ஏதாச்சும் தப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம். சேம் இதில் தான் கொடுத்துருக்காங்க ஆப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறதுக்கு. ஸோ எந்த கொஷின் வந்து தப்பாக இருக்குது, ஃபஸ்ட்டு கொஷினா செகண்ட் கொஷினா, எந்த கொஷின் தப்பாக இருக்கோ அதை நீங்கள் வந்து கொடுத்துட்டு நான் ஜஸ்ட்டு டெமோக்காக ஃபில் பண்ணுறேன். ஸோ இதில் ஆப்ஜெக்ஷன் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா எது சரியான விடை அப்படின்றத நீங்கள் இதில் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். எது சரியான ஆன்சர், ஸோ நோ கரெக்ட் ஆன்சரா இல்லை டென்டேட்டிவ் ஆன்சர் வந்து ராங்கா, கொஷின் ராங்கா, அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட், இந்த இது கொஷின் தப்பாக தான் இருக்குது அப்படின்றதுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு எவிடன்ஸை சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கீங்க, அதை பற்றியும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. எவிடன்ஸை பொறுத்த வரைக்கும் என்னமான எவிடன்ஸ் வைக்கலாம் அப்படின்னா ஸ்டாண்டர்டு டெக்ஸ்ட் புக் கேட்டிருக்காங்க, அதுதான் உங்களுக்கு வந்து நீங்கள் வைக்கணும். கைட்ஸோ நோட்ஸ்லாம் வந்து பார்த்தா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக் இருக்குன்னா மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாரி உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ கொடுத்துரு புக்கு நேம் என்ன, அந்த புக் ஆதார் யார், பப்ளிஷர் டீட்டெயில் என்ன, எடிஷன் என்ன, பேஜ் நம்பர் எல்லாமே கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும், என்டர் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆப்ஜெக்ஷன் சப்மிட் ஆகிடும். இப்போ ஆப்ஜெக்ஷன்ஸ் வந்து பார்த்தா வியூ ஆப்ஜெக்ஷன்ஸை கொடுத்து அதுக்கான ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. இப்போதைக்கு உங்களுக்கான ஆன்சர் கீயை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அஃபிஷியலாக. ஸோ பார்த்துட்டு எவ்வளோ கரெக்டான ஆன்சர் வருது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.